தமிழண்டா வீரா தமிழண்டா தமிழண்டா தமிழன் 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 தமிழண்டா வீரா தமிழண்டா டேய் மாப்பிள்ள வாங்க மாமா. என்னடா பெரிய மாப்பிள்ளைங்கள காணா மாப்பிள்ள? நே மாமா வந்துருக்கு பாரு. வாங்க மாமா. வரேன் மாப்பிள்ள. சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள 2-3 இடத்துல சொல்லி வச்சிருக்கேன் மாப்பிள்ள. சரிங்க மாமா. கிடைச்சாதான் வந்து சொல்கிறேன் மாப்பிள்ள. ஒன்றும் இல்லைம்மா, மாடு கிடைச்சா சந்தோஷமா இருக்கும்மா. அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் போகுது, சரியாக சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க, அதனால தான். மாமா ஒரு நிமிஷம் மாமா, ஃபோன் அடிக்குது. ஹலோ சொல்லுங்கண்ணே. சோழநாட்டு பிரபாதானே பேசுகிறேன். ஆமாண்ணே, எங்கள் தானே. எங்கண்ணே இருக்கு? அப்படியாண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே. உங்கள் பேருண்ணே? சரிண்ணே. தம்பி மாடு கிடச்சிதான். மாமா மாடு கிடச்சிச்சான். அண்ணே மாடு கிடச்சிருச்சாண்ணே. மாடு கிடச்சிச்சுமா. இதோ பெரிய மாப்பிள்ள வந்துட்டா அப்படியே. வாங்கம்மா. எப்போ வந்தீங்க? அண்ணே மாடு கிடச்சிருச்சாண்ணே. என்ன பிரபா சொல்ற? எந்த ஒரு கவுண்டர்ல நிற்குதாண்ணே. நேரத்தை கடத்தவனா? உடனே கிளம்புவோம். வண்டி எடுமோ இல்லை? பாட்டி, மருதான வீடு எங்கே இருக்கு? சேவகட்டு மருதாப்பா. ஆமாம். மந்தையில் சண்டை விட்டுக்கிட்டு இருப்பாங்க, அங்கே போய் பாருங்க. சரி பாட்டி. மருதுக்கும் சேவலுக்கும் வேறுபாடு இல்லடா. மருவி குருதி பறக்க திரிக்க விட்ட வம்சம். மதம் கொண்ட யானைய மடிய பெற்ற வீரண்டா. ரத்த முறிய நகம் பதிய சீறி பாய சிங்கண்டே. மரணத்தை ஜெயிக்கவா வா போர் பறவைய காக்கவா. அடங்கா தமிழடா. வீர 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 தமிழண்டா. சேவலை தண்ணிக்கிறதா? வணக்கங்க. பேசுனது யாரு? தம்பி தான். வணக்கம்ப்பா. வணக்கண்ணே. மாடு எங்க இருக்கு? நம்ம வீட்டுல நிக்குது. முதல்ல தம்பியை பார்க்கணுங்க. சரி கிளம்புவோம். வாங்க, என் வண்டியில போயிடலாம். சேவகட்டெல்லாம் பார்த்து எத்தனை காலம் ஆகுதுங்க? நம்ம கிராமத்தில் எல்லா கலைக்குமே எப்போதும் முக்கியத்துவம் உண்டுங்க.
வாங்க நீங்களும் உள்ள வாங்க. என்னங்க சிலம்பம்லாம் ஆடிட்டு இருக்காங்க போல. நம்ம இடத்துல எப்போவுமே சிரமம் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். சரிங்க சரிங்க. இவர் தாங்க நம்ம வாத்தியார். வணக்கங்க. சித்தப்பா மாடை தாளுன்ட்டாங்களா? பையன் யாருங்க? அண்ணேமா என்ன வாயா வாயா. வாங்க வாங்க வணக்கம்மா. வாங்க. வணக்கம். மாடே தந்துருக்காங்க. சரியா சரியா. அங்கே நிற்கிது பாருங்க. அப்பா தம்பி கிடைச்சான்டா. போடா போய் கூட்டா போ. என்னடா தம்பி இப்படி இழைச்சி போயிட்டியேடா. எவ்வளோ நாள் ஆச்சுடா தம்பி பார்த்து. இப்போதான் எங்களுக்கு உயிரே வந்துருக்கு. சந்தோஷம் தானேங்க? பின்ன ரொம்ப சந்தோஷங்க. எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. வாங்க உட்காருங்க உட்காருங்க. எப்படி என் தம்பி உங்களை மட்டும் பக்கத்தில் போகட்டாப்புல? நாங்களும் ஒரு மாதமாக சாப்பாடு வச்சு பார்த்துட்டோம், சாப்பாடு எடுக்க மாட்டேங்கிறாப்புல. குச்சி வச்சு தள்ளி விட்டு பார்த்துட்டோம், பாய வர்றாப்புல. எப்படி உங்களால் மட்டும் போக முடிஞ்சுச்சு? அதாவதுங்க 6 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாடு அறுப்புக்கு வந்த மாடு. அப்போ வந்து அது கூட வந்த மாடுகள்லாம் அவங்கவுங்க மாட்டோட சொந்தக்காரங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த மாடு மட்டும் யாரும் வந்து கூட்டிட்டு போல. அன்னைக்கே எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அன்னையிலேருந்து எங்க வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தனா அதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால அப்பையிலேருந்து எங்க மேல எல்லாத்து மேலே ரொம்ப பாசம். இல்லைங்க, நீங்கள் தம்பின்னு பாசமாக இருக்கும்போதே தெரியுதுங்க எந்த அளவுக்கு உசுராக இருக்கீங்கன்னு. அதான் நீங்கள் பக்கத்தில் போய் முத்தம் கொடுக்கும்போதே ஒத்த நிமிஷத்தில் என் மனசே கலங்கிருச்சுங்க. ஆமாங்க ஆமாங்க. இங்க பாருங்க தம்பி வர்ற அழக. தம்பி வர்றதே தோரணம் தாங்க. வண்டி வந்துருச்சு. வருஷாத்தியா ஜல்லிக்கட்டு சேவகர் தெரியா இந்த ஆண்டு நம்ம எப்படியாவது நீக்கி ஆகணும். ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டுக்காக நான் ஒரு பாதுகாப்பு நல சங்கம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு நீங்க எல்லாம் உறுதுணையா கண்டிப்பா. ஜல்லிக்கட்டை போய் வீடியோ விளையாட சொல்றாங்க. என்னத்த சொல்றது? அவன் எல்லாம் என்ன தெரியும் தமிழோட பண்பாடு பாரம்பரியத்தை பற்றி? இப்போ அந்த வேகோட தான் டக்கு பட்டு ஜல்லிக்கட்டை பற்றி எழுதினாரு. அதனால தானே நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சோசியல் மீடியா தெரியாது ஜல்லிக்கட்டை பற்றி. சரி சண்டா வண்டி எடு, புறப்படுவோம். சரிண்ணா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. அவசியம் சந்திப்போம்.
கட்டுத்துறையில் போய் தம்பியை கட்டுங்கய்யா. மருதானே ஃபோன். யாரு? சேவல் எடுத்துட்டு போ. ஹலோ, துறையார் பேசுகிறேங்க. தம்பி எப்படி இருக்காப்ல? நல்லா இருக்காப்ல. சரி, நல்லது. ஒன்றும் இல்லைங்க, வீலாத்தமிழன் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கம்னு ஒரு சங்கம் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். சிறப்பு, சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அதுக்கு உங்கள் ஆதரவுலாம் தேவை. கண்டிப்பா அவசியம் நீங்கள் நேரில் வந்துடுங்க. சேர்ந்து செய்கிறோம், அவசியம் வந்துடுறேன். நல்லதுங்க, நல்லது நல்லது. விடியாங்கிறல்ல, கையடியாங்கிறல்ல. ரொம்ப துள்ளாத, வாடா. யாராவன்? சூரியூர்ல நம்ம மாட்டை ஏறினவனே. ஏண்டா, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வேடிக்கையில் கொண்டு வந்து மாடை அடைக்கிறான். நீ யார் மாடுன்னு தெரியாம நீ பாட்டு ஏறுவியா? ஐயா, பிரதிக்கா வீர விளையாட்டுன்னு பேர் வச்சிருக்கீங்க, பிரதிக்கா வேடிக்கையில் கொண்டு வந்து அடைக்கிறீங்க. உன் வீரத்தோட அளவை நீ காட்டிட்ட, என் வீரத்தோட அளவை நான் காட்டவா? இவன்ட்ட என்ன பேச்சு? போட்டுருவனே. என்ன நீ இப்போ போட்டலாம், என் வீரத்தை உன்னால் அழிக்க முடியாது. பொருளா? உங்களை என்னமோ நினைச்சையா, நீ வேற மாதிரி இருக்கீங்க. வீரத்துக்கு என்னைக்குமே தமிழன் துணையாக தான் நிற்பான். சேவக்கட்டு முட்டுக்கடை வர்றா. வீரத்தமிழன் ஜல்லிக்கட்டு வீரநலத்தில் விளங்குறீங்களா நீங்கள்லாம்? வீலா தமிழன், வீலாத தமிழன் பேரு ரொம்ப அமக்கலமா இருக்கியா? தமிழ் என்னைக்குமே வீழ்ந்தது இல்லைங்கய்யா. ஜல்லிக்கட்டு காலைக்கு பதிலாக சிங்கத்தை அடைக்க சொல்றாங்கய்யா. யார்கிட்ட சொல்லிக்கிருக்க? என்கிட்ட சொல்லிக்கிருக்க? சிங்கத்தை வீட்டில் புள்ளையா கட்டி போட்டு வளர்த்த பரம்பரடா. புளிய முறத்தால் ஒரு பொம்பளை பிள்ளை அடிச்சிருக்கா, அந்த பரம்பரை சேர்ந்தவன் நாங்க. எங்கிட்ட வந்து நீ பேசிக்கிறியா? ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா 3000 வருஷமா ஜல்லிக்கட்டு சேவைக்கட்டு நம்ம பாரம்பரியத்தில் இருக்கு. அதை பற்றி தெரியாதவங்களாம் இப்போ என்ன எதுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. தம்பி, நம்ம இப்ப சாப்பிட்ற அரிசி இந்த மண்ணில் விளைஞ்ச அரிசி சாப்பிட்றோமா,
இல்ல சைனாவில் வந்து வர்ற பிளாஸ்டிக் அரிசியை சாப்பிடுமா அப்படின்னு தெரியாம கொண்டு வந்து அழுக்கிறாங்க. என்ன சொல்லுவேன் நானு? ஐயா, தமிழனையும் காலையும் யாராலையும் பிரிக்க முடியாதியா. விவசாயி கொடுத்த நெல் கதிரில நெல்லை நம்ம எடுத்துட்டு வைக்கல காலைக்கு கொடுத்தோம். அதே நெல்லுல இருந்து அரிசியை நம்ம எடுத்துக்கிட்டு தவிளை காலைக்கு கொடுத்தோம். அதே அரிசியை சாதமா வடிச்சு சாதத்தை நாம எடுத்துக்கிட்டு கண்ணு தண்ணியை காலைக்கு கொடுத்தோம். நான் வாங்க நீ வாங்க, நீ வாங்க, நான் சாதமும் தயாரா இருக்கேன் ஐயா. தமிழன் என்றைக்கு சாக பிறந்தவன் அல்ல, வாழ பிறந்தவன். இந்த வீரா தமிழன் அனைவரையும் வாழ வைப்பானையா. இது என்னுடைய கற்பனுடைய உத்தரவு. ஊர்ல அறுப்புக்கு மாடு ஏத்திட்டு இருக்காங்கண்ணே. மாட்ட பெத்த புள்ளைய நினைக்கிறோம். இந்த கொடுமை செய்ய எப்படி மனசு வரும்? இதன் பின்னே உள்ள சர்வதேச அரசியல் வியாபாரத்திற்காக நடந்திடும் வெறிச்செயல். இந்த விளையாட்டை தடை செய்தால் நாட்டு மாடு அழியும், வெளிநாட்டு நிறுவனங்கள் வியாபாரம் பெருகும். அறியாத தமிழா உன் அறியாமை பிள்ளையால் உன் அடையாளம் இழந்தால் நீ மெதுவாக அழிவாய். அடையாளம் இழந்தால் உன் தாய் நாட்டில் நீயும் ஒரு அகதியை மாறிடுவாய். இது மாட்ட பத்தின பிரச்சனை இல்லவா, நாட்ட பத்தின பிரச்சனைடா. நாட்டின் பொருளாதாரமே வீழும், நாமும் எடுக்கணும் பிச்சையடா. மழைக்கு 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 மழைக்கு
எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு புடுறா புடுறா எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார மண்ண கீறி வந்தானா மயிலக்கார செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார மண்ண கீறி வந்தானா மயிலக்கார காளையோட நெத்தியில பதக்க சங்கிலி கையிட்டா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி காளையோட நெத்தியில பதக்க சங்கிலி கையிட்டா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி எத்தி பறக்க முட்டி பாரு எத்தி முள்ள நீயும் தொட்டு பாரு காங்கேயம் கால அது கதற விடும் வாழ வளஞ்சபம் பூக்கால அது வரி புளிய போல ஏ காரி கால கருத்த கால தெரிய விடும் 100 வாழ இறங்கி எட்டி பூடி எலவட்ட கால இறங்கி எட்டி பூடி எலவட்ட கால எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு நத்தி கால அது சுருள விடும் வாழ செவந்த நத்தி கால அது செதற விடும் வாழ ஏ மாஞ்சு புடி மடக்கி புட்டி ஒத்த கையில் தூக்கி அடி பக்கப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி பக்கப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு இறங்கி வாடா நீ வீர மகன் தாண்டா சிங்கம் வந்தா கூட நீ சீறி கிட்டு போடா ஏ தோல தட்டு தொலைய தட்டு அச்சத்தெல்லாம் அறுத்து கட்டு எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு எத்து பொழைச்சு வந்தானா ஜவலக்கார மண்ண கீறி வந்தானா மயிலக்கார எத்து பொழைச்சு வந்தானா ஜவலக்கார மண்ண கீறி வந்தானா மயிலக்கார காளையோட நெத்தியில பறக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி காளையோட நெத்தியில பறக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி